தாத்தா ஆஸ்பத்திரியில வச்சு முத்துக்கிட்ட குடுக்கறாரு. என்ன தாத்தா அது? நம்ம கடைக்கு ஒரு பொண்ணு செருப்பு தைக்க வந்துச்சுப்பா. இந்த போனை கீழே போட்டுட்டு போயிருச்சுப்பா. முத்து சொல்றாரு, சரி தாத்தா, அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்றேன். முத்துவும் மீனாவும் அந்த போனை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. மீனா கேக்குறாங்க அந்த போனை பார்த்து, முத்து, இதே மாதிரி போன் தானே நீங்க வச்சிருந்தீங்க? முத்து அந்த போனை மீனா கிட்ட இருந்து வாங்கி பாக்குறாங்க, ஆன் பண்றாங்க. மீனா, இந்த போன் தான் மீனா. அண்ணாமலை கிட்டையும் விஜயா கிட்டையும் முத்து சொல்றாரு, அப்பா, என் போனு கிடைச்சிருச்சுப்பா. அண்ணாமலை சொல்றாரு முத்து கிட்ட, இந்த போனு யாருக்கிட்ட இருந்துச்சுன்னு தெரிஞ்சுச்சுன்னா அந்த வீடியோவை யாரு வெளியிட்டதுன்னு நமக்கு தெரியும் முத்து. முத்துவும் மீனாவும் நைட்டு மொட்டை மாடியில நின்று பேசுறாங்க. முத்து சொல்றாரு, ஏன் பார்லர் அம்மாவா இருக்க கூடாது? என்னங்க சொல்றீங்க? ரோகிணின்னு சொல்றீங்களா? மீனா, ஒருவேளை அந்த சவுண்ட் பார்ட்டியா இருக்குமோ? என்னங்க, வித்யாவை சொல்றீங்களா? ஆமா மீனா, அந்த வித்யாவோட போட்டோவை எனக்கு அனுப்பி வைக்கிறியா? நான் அனுப்புறேங்க உங்க போனுக்கு. முத்து போன் பண்ணி விசாரிக்கிறாரு, நீங்க அனுப்புனீங்களே ஒரு போட்டோ, அவங்க தான் தாத்தா கடையில போனை விட்டுட்டு போனாங்களாம். இத கேட்ட உடனே முத்து வித்யாவோட வீட்டுக்கு போறாங்க. வித்யா கிட்ட கேக்குறாங்க, நீ தான் என் போனை எடுத்ததா? வித்யா இத கேட்ட உடனே அதிர்ச்சி ஆறாங்க. நாளை சந்திப்போம்.